கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த புதிய மாதத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அநேகருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் தேவஜனங்களாகிய நமக்கு தேவனுடைய கிருபையினால் மட்டுமே இது உண்டானது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்ற அந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவர் நமக்கு தருகிற நன்மைகள், இவைகளால் மட்டுமே நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தருடைய பராமரிப்பினால் மட்டுமே நம்முடைய ஆவி காப்பாற்றப்பட்டது. நம்முடைய ஆவி தொய்ந்து சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையை தந்து பராமரிக்கிறார். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்காங்க. நம்மை போலவே தேவனை அறியாத ஜனங்களும் இந்த மாதத்திற்குள்ள பிரவேசிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே அனுகூலமாக இருக்கிற தேவனை அறியாத ஜனங்கள் இந்த மாதத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்குள் இல்லாத ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நிமிஷமும் அது நிரப்புவதை, அது ஆட்கொள்வதை நம்மால் உணர முடியும். எந்த சூழ்நிலைக்கும் நம்மை விட்டு கொடுக்காமல், எந்த சத்ருவின் இஷ்டத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் மட்டுமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். எல்லா சூழ்நிலையிலும் நடத்தினார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். சத்ருக்களின் கரத்தில் நம்ம விட்டு கொடுக்கல. அவருடைய பராமரிப்பினால் மட்டுமே இந்த நாளை நாம் கண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நாம் கண்டிருக்கிறோம். இப்போ தான் இந்த வருஷம் தொடங்கினது போல இருக்கு. ஆனால் முதல் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் கடக்க பண்ணினார். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், வருஷத்தின் துவக்கத்திலிருந்தே அநேக காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தும்படியாக நடந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருப்பதை உணர்த்தி, ஆபத்தில் அனுகூலமான துணையாய் கர்த்தரே நம்மோடு கூட இருப்பதை நாம் அனுபவிக்க கர்த்தர் பாராட்டின கிருபையும் தயவும் ரொம்ப பெருசு. இதை உணர்ந்து நன்றி செலுத்துகிற தேவஜனங்களாக இருக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் நீர் எனக்கு தந்த நன்மைகளை காட்டிலும், இவ்வளவு நாட்கள் நீர் எனக்கு பாராட்டின தயவு நிமித்தம் நீர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? யோபுவின் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் சத்ருவால் எடுத்து போட முடிந்தது, சேதப்படுத்த முடிந்தது. ஆனால் யோபுவுக்குள் இருந்த தேவனுடைய வார்த்தைகளை சத்ருவால் சேதப்படுத்த முடியல. அதனால தான் யோபு சொல்கிறாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் நான் பத்திரமாய் காத்து கொண்டேன். ஏன் தெரியுமா? அந்த நிலையிலும் யோபு தன் நாவினால் பதறி பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை யோபுக்குள் இருந்ததுனால யோபுவால் சொல்ல முடிந்தது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எந்த நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்குள் நாம் பலப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு தயை பாராட்டி தந்தது தான் அவருடைய வார்த்தை. நம்முடைய ஆவியை பராமரிக்கும்படியாய் தொய்ந்து போகாமல், ஒரு சூழ்நிலையில் நம்ம முடங்கி போகாமல் இன்னும் முன் செல்ல கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவு தான் அவர் நமக்கு தந்த வார்த்தை. அதில் விசேஷித்தமாய் தேவஜனங்களாகிய நமக்கு பாராட்டுகிற கிருபை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் இன்னும் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தருவார். மாதத்திற்கு ஒரு முறை தான் வாக்குத்தத்தமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. எப்பொழுதெல்லாம் நாம் வேதத்தை எடுத்து அதை தியானிக்கிறோமோ தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தும்படியான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை உடனே நமக்கு தேவன் தருவார். நமக்குள் இருக்கிற அவருக்கு பிரியமில்லாத சுபாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துவார். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவர்களை நித்தியத்திற்குரியவர்களாய், நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் உருவாக்குகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்து இந்த மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க வைத்து இந்த மாதத்திலே நம்மை இன்னும் கர்த்தருக்குள் பலப்படுத்தும்படியாய், அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தருக்குள் நாம் நிலை நிற்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு விசை கூட நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 14வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தை இன்னும் கர்த்தருக்குள் களிக்கூற பண்ணுகிறது. நம்முடைய இருதயத்தை பாவம் மற அது கழுவுகிறது. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்துகிறது. இந்த மாதத்திலும் தேவன் தந்த இந்த வார்த்தை நம்ம இன்னும் ஒவ்வொரு விசை வாசிக்கும் பொழுதும் கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தி களிக்கூற பண்ணுகிறது. இன்னும் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நமக்குள் ஒரு உறுதித்தன்மையை அது இன்னும் அதிகரிக்க பண்ணுகிறது. தேவஜனங்களாகிய நமக்கு பாராட்டுகிற ஒரு விசேஷித்த கிருபை என்ன தெரியுமா?
எந்த சூழ்நிலையிலும் ஒரு விசுவாசத்தை நமக்குள் துவங்கும்படியான வார்த்தையை நமக்கு தருவார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்த இந்த புதிய வாக்குத்தத்தம், ஒரு விசை கூட தேவன் நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துகிற வாக்குத்தத்தம், அது என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் கடைசி பகுதி, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இதுதான் தேவஜனங்களாகிய நமக்கு இன்னும் ஒரு விஷயம் நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் தருகிற வார்த்தை, ஒரு பலனுள்ள வார்த்தை. தேவனால் மட்டுமே சொல்ல முடியும் ஆனாலும் என்ற வார்த்தையை. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் நம்மை பார்த்து நம்மளுடைய கவலைகளெல்லாம் சொல்லும்போது, ஆனாலும் இப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணலாம், இதில் ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் ஆறுதலாய் பேசுகிற வார்த்தையே, மனுஷனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆனாலும் என்ற வார்த்தையே நமக்குள் ஒரு பலனை உருவாக்குமே. ஆனால் இது மனுஷனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, சர்வ லோகத்தை உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இந்த ஆனாலும் எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை மாற்ற கர்த்தரால் கூடும். நம்ம எவ்வளவு பிரச்சனையை கர்த்தர் சமூகத்தில் வந்து அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தை நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறது, களிக்கூற பண்ணுகிறது. அதுதான் இந்த ஆனாலும் என்ற வார்த்தை. ஆனாலும்னா என்ன அர்த்தம்? என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம எவ்வளவு பிரச்சனைக்குரியவர்களாய் பிரச்சனையின் நிலையில் சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் இவ்வளவு நடந்தாலும், இவ்வளவு நேரிட்டாலும், எவ்வளவு அவமானமாக இருந்தாலும், நிந்தையாக இருந்தாலும், வெறுமையாக இருந்தாலும், இனி எதிர்காலமே இல்லை என்ற சூழ்நிலையாக இருந்தாலும், தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் ஒரு மாற்றத்தை, ஒரு நிறைவை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர என்னால் கூடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுதான் இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை தேவஜனங்களாகிய நமக்குள் உருவாக்குகிற ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய நம்பிக்கை. தேவஜனங்களாகிய நமக்குள் நம்பிக்கையை உருவாக்கும்படியாகவே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு விசை கூட இந்த வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். எந்த சூழ்நிலை சாயங்காலத்தை போன்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலும் வெளிச்சம் உதிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சாயங்காலம்னா என்ன? இனி வெளிச்சம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாயங்காலத்திற்கு அடுத்தது பகல் வராது. சாயங்காலத்துக்கு அடுத்தது என்ன தான் வரும்? இரவு தான் வரும். அது எதை உணர்த்துகிறது? இப்போ இருக்கிற பிரச்சனை இதுவே அதிகம், இதுவே சாயங்காலத்தை போல இருக்குது. அப்போ இனி தேவஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது போன்ற சூழ்நிலை தான் இப்போ நம்ம இருக்கிற நிலை. இப்பொழுது இருக்கிற நிலை சாயங்காலத்தை போன்றது. சாயங்காலம் இருளின் ஆரம்பமாக இருக்குது, இரவின் ஆரம்பமாக இருக்குது, பலனற்று போகிற ஒரு நேரம், நம்பிக்கையெல்லாம் அற்று போகிற ஒரு நேரம், வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிற ஒரு நேரம், ஒரு அவிசுவாசமான எண்ணங்களை நமக்குள் பிசாசு விதைக்கிற ஒரு நேரம். ஏன்னா சாயங்காலத்துக்கு அப்புறம் இரவு தான் வரும். இன்னும் அந்த நிலைமை, அந்த இருள் அதிகரித்து கொண்டு தான் போகும், அந்தகாரத்தின் வேலை அதிகரித்து கொண்டு தான் போகும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட சாயங்காலத்திலும் உன்னுடைய நிலைமை இன்னும் அதிகரிக்கிற, அப்படிப்பட்ட மோசமான நிலைமையாக இருந்தாலும், பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆனாலும் இந்த சாயங்காலத்திலும், இந்த நம்பிக்கையற்ற நிலையிலும், இந்த இருள் அதிகரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு வேளையிலும் வெளிச்சம் உண்டாகும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதுதான் தேவ பிள்ளைகளாகிய நம்மை இன்னும் பலப்படுத்துகிறது, இன்னும் கர்த்தருக்குள் களிக்கூற பண்ணுகிறது. நம்முடைய சூழ்நிலை மற்றவங்களுக்கு பார்க்கும்போது, ஏன் நமக்கு பார்க்கும்போது கூட இன்னும் நமக்கு ஃப்யூச்சர் இருக்கா, நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகுமா, பிரச்சனை போகிறத பார்த்தா இன்னும் அதிகமாகிறது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணினாலும், இந்த நாளில் கர்த்தர் ஒரு விசை கூட பலப்படுத்துகிறார். இந்த சூழலிலும் கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகும். இந்த சூழலிலும் தேவ ஜனங்கள் மேல் அவருடைய முகத்தின் ஒளி அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். அவர் முகத்தின் ஒளி யார் மேல் பிரகாசிக்கிறதோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வெளிச்சம் என்பது எதை உணர்த்துகிறது? முதலாவது தேவஜனங்களாகிய நாம் இதை அறிந்திருக்க வேண்டும். வெளிச்சம் என்பது எதை உணர்த்துகிறது? சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 105 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தர் உணர்த்துகிறது என்ன தெரியுமா? உன் சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இன்னும் உன்னுடைய பிரச்சனை அதிகரிக்கும்படியான ஒரு சாயங்கால வேலையை போல இருந்தாலும், இன்னும் போக போக பிரச்சனை அதிகரிக்கும், எல்லாமே துன்பம் அதிகரிக்கும், வெறுமை அதிகரிக்கும், எதிர்காலமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சாயங்காலத்தின் வேலையாக இருந்தாலும், அதிலும் அந்த வேளையிலும் வெளிச்சமாகிய தேவன் உங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளை, தேவன் உங்களுக்கு தந்த வசனங்களை, உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணுவது அதுதான். எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை நம்ப பண்ணின வார்த்தையை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சோர்ந்து போகும் நேரம்லாம் ஆண்டவருடைய வசனம் தானே நம்மை பலப்படுத்தினது.
எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மை பலப்படுத்தினாரே, அந்த வசனங்கள்லாம் அவர் மறந்து போக அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. மீண்டும் ஒரு விஷயம் அவர் நினைப்பூட்டுகிறார். நான் உனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் உன் நிலை எந்த நிலையாக இருந்தாலும் அதிலே வெளிச்சமாய் என்னுடைய வசனங்கள் நிறைவேறும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை ஒரு தேவ பிள்ளையாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம உணராததுனால தான் அநேக நேரங்களில் பயம் நம்மை சூழ்கிறது. அந்தகாரத்தின் வேலை நம்ம மேல அது ஆளுகை செய்கிறது. பயமும் தீயிலும் நம்மை பிடித்து கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், அந்த நம்ம இருக்கிற சூழ்நிலை நம்மை முடக்கி போடாமல் இருக்க வேண்டுமானால், தேவன் நம்மை நம்ப பண்ணின வசனங்கள் நம் நினைவிலே இருக்கணும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலையிலும் தேவனால் எனக்கு தந்த வசனத்தை நிறைவேற்ற முடியும், தேவனால் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு விசுவாசம் இன்னும் நம்மை கர்த்தரை துதிக்க வைக்கும், நம்மை சோர்ந்து போகாது வைக்காது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு விசை கூட நினைப்பூட்டுகிறார். ஏன்னா இது எல்லாமே வேதத்தில் உள்ள வசனங்கள் தான். அதிக முறை நம்ம இதை வாசிச்சிருக்கலாம், அதிக முறை தியானிச்சிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் உரைக்கிறார். உன்னிலை சாயங்காலத்தை போல இருந்தாலும், இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாலும், அதிலும் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்ய நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மனுஷனால் இது கூடாதுதான். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர, இந்த பலவீனத்திலேருந்து வெளியே வர, இந்த சூழ்நிலை வெறுமையான நிலை மாற இது மனுஷனால் கூடாது தான். நம்ம சுற்றி இருக்கிற யாராலுமே இது முடியாதுதான். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அதில் என்னுடைய வார்த்தையாகிய வெளிச்சம் உதிக்கும், என் முகத்தின் ஒளி உன்மேல் பிரகாசிக்கும். அப்பொழுது நீ கண்ட எல்லா வெட்கமும் அவமானமும் உன்னை விட்டு நீங்கும்படியாய் உன்னை உயர்த்தி நான் மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொல்றார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் ஒரு விசை கூட நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார், நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, சூழ்நிலை பார்த்து கலங்கி நிற்கக்கூடாது. கர்த்தரால் இது கூடும், மனுஷனால் கூடாது தான். மனுஷனால் கூடாதனால தான் அவன் நம்மை சோர்ந்து போகும்படியான வார்த்தைகளை நம்ம சூழ்ந்திருக்கிற மனுஷங்க பேசுகிறாங்க. தேவ பிள்ளை சூழ்ந்திருக்கிற மனுஷர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நம்பிக்கை தரும்படியான வார்த்தையை பேசினாலும் அது போய் தான். ஏன்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கை அற்றுப்போக பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான வார்த்தையை பேசினாலும் நம்ம அதுக்கு செவி கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தால், கர்த்தருடைய வார்த்தையால், கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின அவருடைய வேத வார்த்தைகளால் நிறைந்திருக்குமே. ஆனால் நம்ம இருக்கிற சூழ்நிலை சாயங்காலத்தை போல் இருந்தாலும் நமக்குள் ஒரு வார்த்தை எழும்பும். ஆனாலும் இது கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை. ஆனாலும் என் சூழ்நிலையிலே கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை என்கிற வெளிச்சம் என் பாதைக்கு தீபம், என் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்குங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம சோர்ந்து போக மாட்டோம். மற்றவங்க சத்தத்தை கேட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு வழி விலக மாட்டோம். மனுஷ சித்தம் அல்ல, தேவ சித்தம் நம்மளே நிறைவேறினால்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் பவுலை போல நாமும் சொல்ல முடியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக தேவன் நியமித்த ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதையில் மட்டும்தான் நம்ம ஓடணும். மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அன்பாக இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது நம்மை குறித்த தேவ திட்டம். நமக்கு தான் தேவன் உணர்த்துவார். இந்த வசனங்கள் தேவனுக்குள் நம்ம இன்னும் ஒரு விசை பலப்படுத்துகிறது, இன்னும் ஒரு விசை நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள் களிக்கூற பண்ணுகிறது. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நமக்கு தந்த தேவன் இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். தேவஜனங்களாகிய நாம் அறிந்த ஒரு காரியம், எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் நிறைவேறாது. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த வசனத்திலும் தேவன் 3 காரியத்தை நமக்கு அறிவிக்கிறார். இவைகள் தேவனுடைய கட்டளைகளின் மறைப்பொருளாக இருக்கிறது. இந்த 3 காரியத்தையும் நாம் உணர்ந்து இந்த காரியத்திற்கு உட்பட்டவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். மறைப்பொருளாய் ஒரு கட்டளை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்ன? அந்த 3 காரியம் என்ன? இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய, இதை நாம் நூறத்தனையாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ள, நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாறி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையாய் மாற தேவன் நமக்கு கற்பித்து தருகிற, நாம் உணர்ந்து கொண்டு செயல்படும்படியாக தேவன் நமக்கு உணர்த்துகிற அந்த காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது எடுத்துக்கொள்வோம். அதே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தின் முதல் பகுதி நம்ம வாசிக்கும் போது, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல. இதுதான் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற 3 காரியங்கள். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் உண்டு. தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரே, ஏன் இன்னும் நடக்கல? இல்லை, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு, இந்த காலத்துக்குள்ள அது நடக்கும், இந்த நேரத்தில் அது நடக்கும்.
அப்படின்னு சொல்லி தேவ ஜனங்களாகிய நாம் கொண்டிருக்கிற எல்லா நினைவுகளும் அது தவறான நினைவுகள். கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நாள் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது தெரியுமா? கர்த்தர் நமக்காக தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியான நாளை ஏற்கனவே அவர் முன்குறித்து விட்டார் அப்படிங்கிறத உணர்த்துது. இதை ஒரு தேவஜனம் நன்றாய் உணர்ந்திருக்க வேண்டும். அதை உணராததுனால தான் இன்னும் என்ன பண்ணுறாங்க, ஐயோ ஆண்டு தந்த வாக்குத்தத்தம் நடக்கலையே, ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிட்டேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சோர்ந்து போகிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், வசனித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் தந்த வாக்குத்தத்தத்தை அதை தரும்படியாய் நான் ஒரு நாளை நியமித்திருந்தேன். அதை எந்த சூழ்நிலையில நமக்கு தரணும்னே ஆண்டவர் என்ன பண்றாரு, நாட்களை நியமித்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். இதை தேவ ஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் நமக்குள் என்ன இருக்கும், நமக்குள் விசுவாசம் இன்னும் எரிந்து கொண்டே இருக்கும். அது விசுவாசம் மங்கி போகாது. நமக்குள் இருக்கிற விசுவாசம் என்கிற அந்த திரி மங்கி போக என்ன காரணம்? நம்மளாகவே ஒரு நாளை குறிக்கிறது. ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் இந்த நாளில் நடந்துரும், இந்த காலங்களுக்குள்ளே நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்மளாகவே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சுயமாகவே சில நாட்களை குறிக்கிறோம். தேவன் தந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார் என்று நாம சில நாட்களை குறிக்கிறதே தப்புனா, தேவனால் உருவாக்கப்பட்ட நாட்களை நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லி நாம சில காரியங்களை தீர்மானிக்கணும் தெரியுமா? அது ரொம்ப தப்பு. தேவனால் உருவாக்கப்பட்ட காரியத்தை தீமை என்று சொல்ல மனுஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? 6 நாட்களும் அவர் சிருஷ்டித்த எல்லா காரியங்களையும் அவர் நல்லதென்று கண்டார். சாயங்காலம் விடியார்காலம் ஆகி முதலாம் நாள் உண்டாயிற்று, அதை தேவன் நல்லதென்று கண்டார். இப்படி ஆண்டவர் படைத்த எல்லா காரியங்களையும் 7 நாட்களிலும் அவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு காரியத்தில் தான் நன்மையும் தீமையும் இருந்தது. அது நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம். அதை தேவன் எதற்காக வைத்தாலும் நமக்கு தெரியும், மனுஷனை சோதிப்பதற்காக. அப்போ இதிலிருந்து இன்னொரு காரியமும் தேவன் நமக்கு உணர்த்துகிறார். எந்த ஒரு காரியத்தில் நன்மையும் இருக்கோ தீமையும் இருக்கோ அதை வைத்து தேவன் என்ன பண்ணலாம், தேவன் மனுஷனை சோதிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன், மொபைலில் நல்லதும் இருக்குது தீமையான காரியங்களும் இருக்குது. அப்போ அதை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமாக அதை பயன்படுத்தணும். அந்த சோதனையில் நம்ம பொன்னாக விளங்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட மற்ற எல்லா காரியங்களும் அவர் நல்லது என்று தான் கண்டார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் படைத்த நாட்களை இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம்னு சொல்லி மனுஷன் தீர்மானிக்க அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யார் அதிகாரம் கொடுத்தது? தேவன் அப்படி சொன்னாரா, நீ உன் இஷ்டத்துக்கு நல்ல நாள் தெரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பிசாசின் கிரியை. இதை தேவ ஜனங்களாகிய நாம் செய்யக்கூடாது. அப்படி நம்ம நல்ல நேரம் பார்த்து செஞ்சாலோ நல்ல நாள் பார்த்து செஞ்சாலோ அது சாபத்திற்குரியதாக தான் இருக்கும். ஏன்னா அது தேவனுக்கு எதிரான கிரியை. அப்போ தேவனுக்கு எதிரான கிரியை யார் செய்கிறது? பிசாசு தான் செய்வான். பிசாசால் மனுஷனை ஆசிரிக்க முடியாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை வேணா அவன் தருவான். அது எதில் தான் முடியும்? நரகத்தில் தான் முடியும். அப்போ இப்படிப்பட்ட கேடுள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடாதுன்னா தேவஜனங்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா நாட்களும் எல்லா நேரமும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது நமக்கு நன்மைக்கே. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தோம்னா ஆண்டவர் நமக்கு செய்வது எல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும். ரோமர் 8:22 பார்க்குறோம். அன்று இவருடைய தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இதை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது, கர்த்தர் நமக்கு செய்வது எல்லாமே நன்மைக்கு என்று ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கென ஒரு நாளை நியமித்திருக்கிறார், என் வாழ்க்கையை உயர்த்தும்படியார், எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியார் இன்றைய உணர்வோடு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம். இதை நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். தாவீதை பொறாமை நிமித்தம் கொலை செய்யும்படியார் அந்த நாட்டின் ராஜாவாகிய சவுல் துரத்தும் போது தாவீது 17 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டாரு ராஜாவாக. ஆனா சவுல் ராஜா தன்னை கொலை செய்யும்படியா துரத்தும் போது 2 விசை தேவனே என்ன பண்றாரு, சவுலை தாவீதின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா தாவீது என்ன சொல்வார் தெரியுமா? தேவனாக அவருடைய சித்தத்தின்படி இந்த சவுல் ராஜா மரித்தோ, வயதாகி மரித்தோ, இல்லை யுத்தத்துல மரித்தோ, அப்படி அந்த ராஜ்ய பாரம் தாவீதுக்கு கிடைத்தா மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார், அவரை ஏற்றுக்கொள்வார். மற்றபடி கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன், ஒரு ராஜாவை கொலை செய்து என்ன பண்ண மாட்டேன், நான் அந்த ராஜ்யத்து பாரத்தை கட்டி கொள்ளும்படியான என்னுடைய சுயக்கிரியை எழுப்ப மாட்டேன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் எதை உணர்த்துது? தாவீது ராஜாவாகும்படியாய், தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியா தேவன் ஒரு நாளை குறித்திருந்தார். தாவீது ராஜாவாகும்படியாகவும் அதற்கென தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று தாவீதிற்குள் இருந்த அந்த உணர்வு தான் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்ய வைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஐயோ அந்த நாட்களுக்குள்ள நடந்துடணும், இந்த காலங்களுக்குள்ள நடந்துடணும்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானிக்க நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தீர்மானிப்பார். ஆண்டவர் அதை என்னைக்கு நடத்தணும், என்னைக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கார், ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் இதை அறிந்து கொள்ளணும். ஈசாக்கு பிறக்கும்படியா தேவன் முன்குறித்த நாள் என்னைக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது தான் ஈசாக்கு பிறக்கணும்னு ஆண்டவர் முன்குறித்தார்.
ஆனால் வாக்குத்தத்தத்தை 75வது வயதிலே ஆண்டவர் கொடுத்தாரு. இதை உணராமல் செயல்பட்டது நிமித்தம் ஒரு இஸ்மவேல், ஒரு துஷ்ட மனுஷன் பிறந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கேடு வருவித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகாமல், கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற ஏற்ற காலத்தை விட்டு சில காரியங்களை தெரிந்து கொள்ளாமல், விலகி போகாமல், கர்த்தரால் நமக்கு தரப்படுகிற ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் நன்மை இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், அதில் வேதனை இருக்காது. மற்றபடி கர்த்தரால் தரப்பட்ட காலத்தையும், கர்த்தர் குறித்த காலத்தையும், கர்த்தரால் தரப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய சுய காரியங்களுக்கு மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் இந்த காலத்துக்குள்ள நடக்கணும், இந்த காலத்துக்குள்ள நடக்கணும், நடக்கலையா நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நம்ம சுய வழியை தெரிந்து கொண்டோம்னா அதுல வேதனை இருக்கும். அது துஷ்டத்தனமான கிரியை உடையதா இருக்கும். இஸ்மவேலை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுது, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான்னு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேதனைக்குரிய காரியங்கள் எதனால சம்பவிச்சது? ஆண்டவர் தந்த வாக்கு தத்தத்துக்கு, ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திற்கு நாம ஒரு நாளை குறித்து நம்ம செயல்படுறதுனால தான், அதை குறித்து நம்ம கலங்கி போறதுனால தான். ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு நாளை முன் குறித்திருக்கிறார், வார்த்தையை தந்தவர் அதை நிறைவேற்றும்படியாக ஒரு நாளை வைத்திருக்கிறார் என்ற உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்ததே ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அப்ப இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இதுதான் முதல் காரியம். ஒரு நாள் உண்டு அப்படின்னா ஆண்டவர் அதை முன்குறிச்சிட்டாருன்னு அர்த்தம். வார்த்தையை தந்தவர் நிறைவேற்றும் நாளை முன்குறிச்சிட்டாரு. அப்போ அந்த நாள் வரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை அறிந்து கொண்டு எப்படி தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் வேதத்தில் செயல்பட்டார்களோ அந்த சுபாவம் நம்ம இடத்துல வெளிப்படணும். ஒரு நாள் உண்டு, கர்த்தரே அந்த நாளை முன்குறித்திருக்கிறார், எனக்காக தேவன் தந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியான ஒரு நாளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்த மனுஷனிடத்தில் வெளிப்படுகிற சில நல்ல சுபாவங்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினோம்னா இந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய், இந்த கட்டளைக்கு உட்பட்டவர்களாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையில மாற முடியும். அது என்ன காரியம் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒரு ஏற்ற காலம், தேவன் நமக்காக அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் குறித்திருக்கிற ஒரு ஏற்ற காலம், தேவனே அதை அறிவார் என்ற உணர்வுள்ள ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பான். அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருது. இதை தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். தன்னை ராஜாவாக்கும்படியா தேவன் ஒரு ஏற்ற நாளை வைத்திருக்கிறார், ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கர்த்தருடைய பலத்த கருத்திற்குள் தாவீது அடங்கி இருந்ததுனால தாவீது வெளிப்படுத்தின அநேக நல்ல சுபாவங்கள் உண்டு. ஆனால் அன்றைய நாள் நம்ம பிரதானமாய் 2 சுபாவத்தை தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அதை வெளிப்படுத்தும்படியாய் மற்ற சுபாவங்களையும் வேதத்திலிருந்து நம்ம மற்ற நேரங்கள் அதை தியானித்து என்ன பண்ணணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்தணும். தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட அந்த 2 நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? தாவீது முறுமுறுக்கவே இல்லை. தன்னை சவுல் கொலை செய்யும்படியாக துரத்தும் போது கூட தாவீது புலம்பல் பாடல், அவர் சங்கீதம் தான் பாடினார். சங்கீதம் 3 பார்க்கிறோம், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது கூட தாவீது தேவனை துதித்து தான் என்ன பண்றாரு, சங்கீதம் தான் பாடுறாரு. அது நிமித்தம் சுற்றி சத்துருக்கள் இருந்தாலும் தாவீது சொல்றாரு, நான் படுத்து நித்திரை செய்வேன், விழித்து கொண்டேன், கர்த்தருடைய கரம் என்னை தாங்கினதுன்னு சொல்ல முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்காக அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருந்தோமே ஆனால் நம்ம முறுமுறுக்கவே மாட்டோம். நம்ம அதற்கு பதிலாய் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாக இருப்போம். தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட இன்னொரு பிரதானமான சுபம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி அவன் முன்னேறினான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் முடங்கி போகலை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டேன்னு சொல்லி அவர் எந்த விதத்திலும் கலங்கி அந்த நிலையில அவர் அப்படி விழுந்து போகலை. மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே அப்படின்னு சொல்லி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே முடங்கி போகலை. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்கிறதின் அடையாளமாய் கர்த்தர் தந்த வார்த்தையை நம்பி மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னுடைய வாழ்வின் முடிவு அல்ல என்பதை உணர்ந்து கர்த்தர் தந்த வார்த்தையை முடிவு, கர்த்தர் தந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் எனக்கென ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கையும் கர்த்தரை நம்பி முன்னேறி அதை கடக்கிறார். கர்த்தர் அவரை கடக்க பண்ணுகிறார். அவர் தந்த வார்த்தையை நம்பி தாவீது கடக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்ப்பது இதுதான். ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருந்து முறுமுறுக்காமல் கர்த்தரை நம்பி முன்னேறுவோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பி முன்னேறுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதான் நம்ம சூழ்நிலையில் முடங்கி போகாமல் கர்த்தர் எதிர்பார்ப்பது தேவ ஜனங்கள் முடங்கி போகக்கூடாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லாத சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும், தேவனால் அதை நிறைவேற்றக்கூடும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம முன்னேறணும். ஆண்டவரை நம்பி முன்னேறணும். தாவீது முன்னேறினார். தாவீதை தேவன் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கல. இன்று வரைக்கும் மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் தேவன் தாவீதை உயர்த்தி வைக்க என்ன காரணம் தெரியுமா?
தேவன் குறித்த நாள் வரும் வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கி இருந்த தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், ஒரு நாள் உண்டு என்று தேவனால் சொன்ன அந்த காரியத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மனுஷன். இந்த அனுபவம் நம்மிடத்தில் வெளிப்படணும்னு ஆண்டு விரும்புகிறாரு. ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அது கர்த்தருக்கே தெரிந்தது. இந்த வசனம் எதை உணர்த்துகிறது? இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போதே நமக்குள்ள இன்னொரு வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணும்? அது தன்னாலே எழும்பும். என்னன்னா, இது கர்த்தருக்கே தெரிந்ததுன்னா அது நமக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். தேவன் தந்த வார்த்தையை அவர் எப்படி நிறைவேற்றுவார், எப்பொழுது நிறைவேற்றுவார், இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு மட்டுமே தெரிந்தது. அதற்கு ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள், இந்த வழிகள் கர்த்தருக்கு மட்டுமே தெரிந்தது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, முடிவில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆனால் அதில் தேவன் எப்படி செயல்பட போகிறார், இது கர்த்தருக்கு மட்டுமே தெரிந்தது. இந்த காரியத்தை தேவ ஜனங்கள் இன்றைய நாளில் உணர்ந்து கொள்ள அவங்க மறுக்கிறாங்க. ஏன்னா வசனம் கிடைச்ச உடனே அவங்களாவே என்ன பண்ணிடுவாங்க, சில காரியங்களை முடிவு பண்ணிடுவாங்க. வார்த்தையை தந்து நம்ப பண்ணினது தேவனானால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதும் தேவன் தான். அது கர்த்தருக்கு தான் தெரியும். அது எப்படி செய்வார், எப்போ செய்வார், அது கர்த்தருக்கு தான் தெரியும். இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து கொள்ளணும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் நம்ம இன்னும் சோர்ந்து போய் இன்னும் அந்த காரியத்தை குறித்தே வேதனையோடு நம்ம அழுது புலம்ப என்ன காரணம்? அன்னாள் ஒரு விசை தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள், அழுதால். அதன் பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க, துக்க முகமாக இருக்கலை. ஏன்னா அது கர்த்தர்கிட்ட அவ சொல்லிட்டா. இப்போ கர்த்தருக்கு இனி என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இதை அன்னாள் உணர்ந்திருந்தாள். அப்படிப்பட்ட அன்னாளை களி கூர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எல்லாம் கர்த்தரை அறிவார் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் நம்ம நினச்சோன்னா மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் தான் நம்ம வாழ்வோம். வேதத்துக்கு கீழ்ப்படிய நம்முடைய இருதயம் மறுக்கும். ஏன் தெரியுமா? நம்முடைய சுயம் அதை விட அதிக காரியங்கள் நமக்கு சொல்லும். மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள் நீதிமொழிகள் சொல்லுது. அப்போ மனுஷனுக்கு தோன்ற வழி, மனுஷனுக்கு தோன்ற காரியங்கள், நியாயங்கள் எல்லாமே மனுஷன் இப்படி தான் சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறான் தெரியுமா? இவை எல்லாமே அவனை மரணத்தை நோக்கி தள்ளுது. தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட கிரியைகளை உடையவர்களாய் அல்ல. தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? எல்லாம் என்னுடைய தேவனுக்கு தெரியும். நம்முடைய செயல் என்னவா இருக்கணும்? எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். எசேக்கியலை கொண்டு தேவன் நமக்கு அப்படி தான் உணர்த்துறாரு. எசேக்கியலின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எசேக்கியலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் ஆண்டவர் கொண்டு போறாரு. ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கிறாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது எசேக்கியல் என்ன பதில் வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அது கண்டிப்பாக உயிரடையும் ஆண்டவரை, நீங்கள் சொன்னீங்கன்னா உயிரடையும், இல்லை உயிரடைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் எசேக்கியல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது உமக்கே தெரியும் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. ஏன்னா எசேக்கியலுக்கு தெரியும், கர்த்தருக்கு தான் எல்லாமே தெரியும். ஏன்னா கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத முழுமையாக அறிந்து கொள்ள யாராலும் கூடாது. எலிசா தீர்க்கதரிசி கூட கேசிக்கிட்ட என்ன சொல்வார்? இவளுடைய இருதயத்தில் ஏற்பட்ட இந்த துக்கம், இந்த காரியங்கள், நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், எனக்கு அறிவியாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவள் வரும் வரைக்கும் அவளுடைய குமாரன், அந்த சூனேமியால் ஸ்திரீயின் குமாரன் மரித்து போனது எலிசாக்கு தெரியாது. அப்போ தேவனுடைய சகல கிரியைகள், சகல சிந்தைகள், தேவனுடைய சித்தம் சகலவற்றையும் அவர் என்ன பண்ண மாட்டார், நமக்கு முழுமையாக தெரியப்படுத்த மாட்டார். ஏன்னா நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நமக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, முடிவை காட்டுறாரு. முடிவு என்ன? அவருடைய வாக்கு தத்தம். யோசேப்புக்கு அப்படி தானே ஆண்டவர் செஞ்சார். யோசேப்பின் முடிவு என்ன? அவன் உயர்த்தப்படுவது. எல்லா அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்பாக வந்து பணிந்து அவன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது. இதுதான் அவனுடைய ஃப்யூச்சர். அதை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறேன், அப்படிப்பட்ட காரியங்களை யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, தெரியப்படுத்தலைன்னா யோசேப்புக்கு அது புரியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். எசேக்கியலை போல ஆண்டவரை எல்லாம் உமக்கே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுன்னா, நமக்குள்ளே ஏற்பட்டாதான் நமக்குள்ளே தாழ்மை வரும். அந்த தாழ்மை வந்தால் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களுக்கும் நம்மளால் கீழ்ப்படிய முடியும். தாழ்மை இல்லைன்னா முழுமையாக வேதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கை கொள்ள முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவர் கிருபை அளிக்கிறார். கிருபை இருந்தால் தான் இந்த சத்தியமுள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள கிரியைகள் நம்மிடத்திலும் வெளிப்படணும். எசேக்கியலை போல வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டால் எசேக்கியல் வெளிப்படுத்தின சில சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த கிரியைகள், இந்த காரியங்களை நாம் உணர்ந்து கொண்டால், கர்த்தருக்கே எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் எசேக்கியலை போல கிரியைகளை வெளிப்படுத்துவோம். எசேக்கியல் வெளிப்படுத்தின கிரியைகள் என்ன? அதன் பிற்பாடு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன முறை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. நாம இருந்தால் என்ன பண்ணுவோம்? நமக்கு கண் முன்னாடி ஒரு காரியத்தில் ஆண்டவர் வந்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை தராரு, ஆனால் அது நடக்க வாய்ப்பே இல்லை உலக பிரகாரமாக பார்த்தா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அவிசுவாசமாக தான் ஆண்டவர்கிட்டே பேசுவோம். ஆண்டவர் இது எப்படி நடக்கும், இவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு வார்த்தையை தரீங்க, ஆனால் சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கவும் அவிசுவாசமாக கர்த்தர்கிட்டே பேசவும் முறுமுறுக்கவும் அதுதான் காரணம். நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. இன்றைக்கி அநேகர் இடத்துல ஒரு டாமினேட் பண்ணுற ஒரு எண்ணம் இதுதான். எனக்கு எல்லாம் தெரியும், அதனால் யாரும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது, ஏன் கூட ஆண்டவர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் ஏலியின் இடத்துல பேசலை. ஏலி பிரதான ஆசாரியன், அந்த காலத்தின் நியாயாதிபதியாக கூட அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட என்ன பண்ணலை, தேவன் பேசலை. அதற்கு பதிலாய் ஏலிக்கு அறிவிக்கும்படியாய் தேவன் ஒரு சின்ன பிள்ளை சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. இது எதை உணர்த்துது? என்கிட்ட ஆண்டவர் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வர தெரியுமா? இது எதை உணர்த்துது? எனக்கு எல்லாமே தெரியும், என்கிட்ட ஆண்டவர் பேசட்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள ஒரு பொல்லாத ஒரு மேட்டிமையான இருதயம் இருக்கிறதே அது உணர்த்துகிறது. தாழ்மை இல்லை நம்மக்கிட்ட. சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட கர்த்தருடைய வசனத்தை நமக்கு தேவன் அவர்களை கொண்டும் அறிவிக்கலாம். இதை உணர்ந்திருந்தோமே ஆனால் நம்மால் என்ன பண்ண முடியும்? தேவனிடத்திலிருந்து தாழ்மையை வெளிப்படுத்தி கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அவருடைய சத்தியமுள்ள வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். அப்பொழுதுதான் தேவன் சொல்கிற எல்லா காரியத்தையும் நம்மளால் செயல்படுத்த முடியும். அதில் நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, அது உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்கு என்னவோ, எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் எசேக்கியேல் நின்ற அந்த சூழ்நிலையை விட நம்முடைய சூழ்நிலை மோசம் கிடையாது. ஏன்னா அது உலர்ந்த எலும்பின் பள்ளத்தாக்குகள், எந்த சரீரத்தினுடைய எலும்புகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முழுக்க எப்படி இருக்கு, உலர்ந்த எலும்புகளாக அது நிறைந்து இருக்கு. அவைகள் பெரிய சேனையாய் மாற, அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைய கர்த்தரால் மட்டுமே கூடும். இதை எசேக்கியேல் அறிந்திருந்ததுனால எசேக்கியேலால் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிய முடிஞ்சது. அவர் அவிசுவாசமா பேசல. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்ப்பது இதுதான். நாமும் நமக்கு எதுவுமே தெரியாது, கர்த்தரை எல்லாவற்றையும் அறிவார் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்ததே. ஆனால் எசேக்கியேலை போல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். அதற்கு எதிர்த்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். நம்முடைய அழைப்பே எப்படிதான், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமாக நம்மை தெரிந்து கொண்டார், உள்ளவர்களை அவமாக்க இழிவான நம்மை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்த பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். இதை உணர்ந்த தேவஜனங்களாய் தேவன் சொல்லுகிற எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவது, கடைசியா தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன தெரியுமா? அது பகலும் அல்ல இரவும் அல்ல. இதுதான் மூன்றாவது தேவன் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் நமக்கு உணர்த்துகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் பகலும் அல்ல இரவும் அல்ல அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றார்? பகலிலே ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை நாம் பார்த்திருக்கிறோம், இரவிலும் ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களை நாம் பார்த்துருக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த வனாந்திரத்தில் வந்தவுடன் அவங்க கண்கள் முதலாவது பார்த்தது எது? பகலிலே அவர்களுக்கு வழிகாட்டும்படியாய் மேகஸ்தம்பத்தையும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படியாக அக்னி ஸ்தம்பத்தையும் அவங்க பார்க்குறாங்க. கண்ணால் பார்க்கிற தேவனுடைய கிரியை. வேதத்திலும் அநேக காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஒருவருடைய சூழ்நிலை இப்படி இருந்தால் அதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பாதுகாத்து இந்தந்த வழியிலெல்லாம் அவங்கள நடத்தி அவங்கள உயர்த்தி இருக்கிறாரு, அவங்களுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட வேதத்தில் அநேக சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட சாட்சிகளை பார்க்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை சில வழிகளை கொண்டு, சில மனிதர்களை கொண்டு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. இந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? நம்முடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, அப்போ ஆண்டவர் இப்படிலாம் அதை என்ன பண்ணுவார், நம்ம நடத்தி இந்தந்த பாதையெல்லாம் நடத்தி இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட மனுஷங்களை அனுகூலமாக வைத்து நமக்கு தேவன் தந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சில வழிகளை நாம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய இருதயத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது பகலும் அல்ல அது இரவும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள், நம்ம கேள்விப்பட்ட காரியங்கள், நாம சில நினைவுகள், இப்படி ஆண்டவர் செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நாம சில நினைவுகள், வழிகள் ஆயத்த பண்ணி நினைச்சிருக்கிறோம் தெரியுமா? அப்படி அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது நமக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பயன்படுத்துவீங்க, இப்படியெல்லாம் என்னை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி நானாக சில காரியங்களை நினச்சி வச்சுருக்கிறேனே, அப்போ இப்படி இல்லையா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் அவர் நினைத்த நாளிலே அவருடைய சித்தத்தின்படி நிறைவேறும். ஆனால் அதற்கு நம்மை அழைத்து செல்லுகிற பாதை என்பது, அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிற அந்த பிரயாணம் என்பது தேவன் குறித்ததின்படி தான் நடக்கும். எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணல, வாக்குத்தத்தமாகிய கானான் தேசத்திற்கு அழைத்து போகல. 40 வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் கர்த்தரால் நடத்தப்பட்டது எதனால? தேவனுக்கு பிரியமாய் இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பாமல் தேவனை மட்டுமே சார்ந்தவருடைய மேகத்திற்கு கீழாக இருக்கிறவர்கள் சுதந்தரிக்கும்படியாய் தேவன் அவர்களை சீர்படுத்தினார்.
நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். வாக்குத்தத்தம் தந்து நிறைய நாட்கள் ஆயிட்டு நம்மளும் அநேக வழிகளை யோசிச்சு சோர்ந்துட்டோம். இப்படி நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்கலாம், இந்த வழியில் இந்த மனிதர்கள்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய காரியங்களை எதிர்பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறாரு, அது பகலும் அல்ல, அது இரவும் அல்ல, இவ்வளவு நாட்கள் நீ நினைத்த நினைவுகளின்படி அல்ல, நீ கேட்ட சாட்சிகளின்படி அல்ல, நீ பார்த்த சில நபர்களின்படி அல்ல, நீ கேட்ட சில காரியங்களின்படி அல்ல, வேதத்தில் நீ வாசித்த காரியங்களின்படியும் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அது அதிசயம், அது ஒரு புதிய காரியம், இவ்வளவு நாட்கள் அறிந்து கொண்டதின் பிரகாரம் அல்ல. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு அதை தான் உணர்த்துறாரு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. வாக்குத்தத்தம் நிறைவேறதை குறித்து நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களும் அது தேவனுக்குரியது அல்ல. தேவன் வைத்திருக்கிற காரியம் அது அதிசயம். பகலும் இல்லை இரவும் இல்லைனா அதிசயமாய் தேவன் செய்ய போகிறார். நம் அறிந்த காரியத்தின்படியும் இல்லை, கேட்ட காரியத்தின்படியும் இல்லை, பார்த்த காரியத்தின்படியும் இல்லைனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிறைவேற்ற போகிறார். ஏற்கனவே செஞ்ச காரியத்தை போல செய்யவும் கர்த்தரால் முடியும். இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை போல ஒரு அதிசயத்தை நிகழ்த்தவும் கர்த்தரால் முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு நிறைய தண்ணீர் வரும். இது தேவனுக்கு ஒரு அற்ப காரியம். நம்முடைய நினைவெல்லாம் என்ன, தண்ணி வேணும்னா காற்று இருக்கணும், மழை இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காற்று இல்லைனாலும் மழை இல்லைனாலும் ஒரு புதிய காரியத்தை அதிசயமாக என்னால் செய்ய முடியும். அதை ஏதோ வழியாகவும் கொண்டு வர முடியும். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் புதிய காரியங்களை செய்கிறவர். இதை வசனத்தை கொண்டும் தேவன் நமக்கு உணர்த்துகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றார், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். இவ்வளவு நாட்கள் யாரும் அறிந்திராத, அவர்களுடைய இருதயத்தில் தோன்றிராத அப்படிப்பட்ட ஒரு மேலான அதிசயமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது வனாந்திரமாக இருந்தாலும் அதில் வழி உண்டாகும், அது அவாந்திர வழியாக இருந்தாலும் அதில் ஆறுகள் உண்டாகும். என் ஜனத்திற்காக நான் இதை செய்ய போகிறேன், என் ஜனத்தின் தாகத்திற்காக நான் இதை செய்ய போகிறேன். எதை உணர்த்துகிறது? கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை நடத்துகிற அந்த வழிகள், நாம் சுதந்திரிக்க போகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவ்வளவு நாட்கள் நாம் அறிந்ததின் பிரகாரம் அல்ல, அவைகள் அதிசயமாய் புதியவைகளாய் தேவன் செய்ய போகிறார். யாருடைய இருதயத்திலும் தோன்றாதவைகள், யாருடைய கண்களும் காணாதவைகள், யாருடைய செவியும் கேட்டு உணராத அப்படிப்பட்ட மேலான அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். இதை உணர்ந்த தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாய் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் இதுவரைக்கும் நம்ம கண்டதோ இல்லை நம்ம கேட்டதோ அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் இதுவரைக்கும் நம்ம அறிந்த காரியங்கள் அல்ல. ஒரு புதிய காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். அப்போ இதை உணர்ந்தவர்களாய் நாம் என்ன பண்ணணும்? அவருடையவர்களாய், கர்த்தருடையவர்களாய் வாழ்ந்து தெய்வ ஜனங்களாய் அவரை துதித்து அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவ ஜனங்களா இருக்கணும். நம் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தார்களாம். இப்ப நம் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் லாசருவின் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தார், இதுவரைக்கும் யாரும் செய்திராத காரியத்தை. அது நிமித்தம் லாசருவை உயிரோடு எழுப்பினது நிமித்தம், லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குரியவர்களாய் நாம் நம்மை வெளிப்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒரு புதிய காரியத்தை நிமித்தம், ஒரு அதிசயத்தின் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். கர்த்தருடையவர்களாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இதை உணர்ந்த தேவஜனங்களாய் நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல என்பதை உணர்ந்து முறுமுறுக்காமல் கர்த்தரை நம்பி முன்னேறுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாய், கர்த்தருடைய ஜனமாய் அறியப்பட்டு அவருடையவர்களாய் வாழ்ந்து அவரை துதித்து அவருடைய துதியை பிரஸ்தாவப்படுத்துகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமேயானால் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மோசமான நிலையில் இருந்தாலும், எதிர்காலமே இல்லை என்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருந்தாலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். எல்லா நிலையும் மாற்ற நம்முடைய தேவன் ஒருவருக்கே வல்லமை உண்டு. அவர் ஒருவரை சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஒருவரை ஜீவிக்கிற தேவன், அவர் ஒருவரை சொன்னதை செய்து முடிக்கிற உண்மை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவரை விசுவாசித்து என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலே
இந்த சாயங்கால வேளையிலே இன்னும் காரியங்கள் மோசமாகும்படியாய் அதிகரிக்கும்படியாய் ஒரு இருளின் ஆதிக்கம் வரும்படியான ஒரு நிலையில் நான் இருந்தாலும், எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நான் இருந்தாலும், இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை, கர்த்தர் என்னை நம்ப பண்ணின அவருடைய வசனம், எனக்கு தந்த வாக்குத்தத்தம், என்னை பலப்படுத்தின அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் வெளிச்சமாய் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உதிக்க செய்வது அதிக நிச்சயம் என்ற விசுவாசத்தோடு நம்ம முன்னேறணும். விசுவாசத்தோடு அவரை துதித்து ஆராதிக்கிற தேவச்சனங்களா இருக்கணும். முடங்கி போகக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அவர் சொல்வதை செயல்படுத்தணும். அவருடையவர்களாய் அறியப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். மற்றவங்க முன்னாடி கர்த்தர் நம் நிமித்தம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தருக்குரியவர்களாய் வாழணும். பக்தி வைராக்கியமாய் வாழணும். உலகத்தோடு எந்த காரியத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகி போகக்கூடாது. தேவனுடையவர்களாய் நாம் நம்மை வெளிப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா காரியத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். எப்பொழுது நம்மை விழுங்கலாம் என்று சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். ஆனா கர்த்தர் நமக்கு தந்த கிருபை என்ன தெரியுமா? சத்ருவின் தந்திரங்களை உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வலது புறமோ இடது புறமோ சாயாமல் நாம் நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையோடு ஓட செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கான தேற்றல் வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய உதவியோடு, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனால் தரப்பட்ட கட்டளைகளை உணர்ந்து அதற்குரிய கிரியைகளை வெளிப்படுத்தி அதற்கு கீழ்ப்படிந்தோமையானால் கர்த்தர் இந்த மாதத்திலும் ஒரு விசை கூட நமக்கு தந்து எச்சரித்து நம்மை பலப்படுத்தி அவருக்குள் களிக்கூற பண்ணின இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை அவருடைய வருகை பரியந்தம் ஆசீர்வதித்து உயர்த்தி நிலை நிறுத்துவது அதிக நிச்சயம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் அவருடைய வருகை பரியந்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து நம்மை நூறத்தனையா இம்மையிலே நூறத்தனை மறுமையிலே நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.